நடிகர் சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் இன்னைக்கு மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்து. ஆனா ரிலீஸ் ஆக வேண்டிய கடைசி நிமிஷத்துல பாத்தீங்கன்னாக்கா கருப்பு படத்துக்கு எதிர்பாராத விதமா பல பிரச்சனைகள் அந்த படத்தை சூழ்ந்து நின்னுட்டு இருக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடிகர் சூர்யா நடிச்சு இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல இன்னைக்கு மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் கருப்பு. ரசிகர்கள் மத்தியில மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த கருப்பு திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனா தயாரிப்பாளருக்கு இருந்த சில கடன் பிரச்சனைகள்னால இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக முடியாம போயிருக்கு. இதனால ஒட்டுமொத்த சூர்யாவோட ரசிகர்களுமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த படத்தோட இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி கண்ணீரோட ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு. அந்த வீடியோல இன்னைக்கு கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகாம போனதுக்கு ரசிகர்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மிகவும் வருத்தத்தோட தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில பல திரைப்பிரபலங்கள் நடிகர் சூர்யாவுக்கும் கருப்பு திரைப்படத்துக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க. முதலாவதா நடிகர் துல்கர் சல்மான் கருப்பு படத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி போட்ட அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும், நாங்க எப்பவுமே உங்க கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதரவை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததா இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் தன்னுடைய ஆதரவை கருப்பு படத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. அதே போல அவருடைய நண்பரான ரெட்ரோ படத்தோட இயக்குனரான கார்த்திக் சுப்பராஜும் கருப்பு படத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. பின்னர் நடிகர் தனுஷ் அவர்களும் தன்னுடைய எக்ஸ்பேஜ்ல சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் ஒரு உருப்படியான தியேட்டர் ரிலீஸுக்கு ஒருத்தான ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கான பிரச்சனைகள் எல்லாமே வெகு சீக்கிரமா தீர்ந்து உடனடியா படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ட்வீட்ல தெரிவிச்சிருக்காரு. இந்த கருப்பு திரைப்படத்துக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுல இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.